அப்போதைக்கு லைவாக இருக்குது. போனால் ஒரு வாரத்தில் கன்று போடும், இல்லை இளங்கன்று மாடு நம்ம வாங்கி கொடுத்துறோம். பார்த்து எச்சைத்து போகிற வரி காம்பு செக் பண்ணிடுறோம், கறந்து பார்த்துட்றோம், மாடு உதைக்கிறா என்ன ஏது நல்லா தெரியும். ஒரு மாடு நம்ம பார்த்தோன்னே கணிக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அந்த மாட்டுக்கிட்ட கிட்ட நிற்கணும். மாடு தெளிவாக இருக்குதா, மடி செட்டு நல்லா இருக்குதா, காம்பு நல்லா இருக்குதா, குணம் நல்லா இருக்கா, பல்லு செட்டு நல்லா இருக்குதா, இல்லை மாடு ஏதோ சோர்ந்த வரைக இத்தனையும் நம்ம கண்ணுலேயே ஸ்கேன் பண்ணோம். நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மாட்டுக்கு உண்டானதை நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். இப்போ நம்ம வாங்கி கொடுக்கறது எல்லாமே இளங்கன்று மாடும் சீம்பால் மாடாவும் இருக்குதா சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னங்கண்ணா? அதாவது சொல்றாங்க நிறைய பேர் நியூஸ், நம்ம கஸ்டமர் கிட்ட ஆப்போசிட் ஆளுகள்லாம் சொல்றாங்க. இப்போதான் நம்ம காதில் வந்திருக்கு, நம்ம சீம்பால் மாடு தான் வாங்கி கொடுக்குறோம், சீம்பால் கறந்து விற்கிறான்னு சொல்றாங்க. நம்ம இளங்கன்று மாடு ஏன் வாங்கி கொடுக்குறோன்னா, மடி கட்டி இருக்காது, பச்சைப்பால், போய் ஒரு 4 நாள் ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் வரும், அதனால் வாங்கி கொடுக்குறோம். நம்ம பெரிய பட்ஜெட்டு போட்டு வாங்கி கொடுத்து 1 மாதம் ஆகும் 2 மாதம் ஆகும்னு சொல்லி போட்டு 20 கறக்கு 25 கறக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கலாம் நம்ம சொல்லலை. அப்போதைக்கு லைவாக இருக்குது. போனால் ஒரு வாரத்தில் கன்று போடும், இல்லை இளங்கன்று மாடு நம்ம வாங்கி கொடுத்துறோம். ஏன்னா செனமாட்டை வாங்கி கொடுத்து போட்டு 10 நாள் கழிச்சு மடி விட்டா 25 கறக்குன்னு சொல்லி போட்டு அங்கே 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்குற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. நம்ம அதனால தான் லைவாக பார்த்துட்டு காம்பு அடித்து பார்த்துட்டு காம்பு நல்லா இருக்கா, குணம் நல்லா இருக்கான்னு இங்கே தரவை நம்ம செக் பண்ணி கொடுத்துட்றோம். அதனால தான் இளங்கன்று மாடும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்தில் உள்ள மாடுகளை தான் எடுத்து கொடுப்போம். நம்ம ரொம்ப நாள் எடுத்துக்கிற மாடெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கறது. இப்படி எடுத்து கொடுக்கறதுனா நிறைய எடுத்து கொடுக்கலாம், நம்ம அந்த வேலைக்கு போய்க்கிறதில்ல. ஆனால் நம்ம பற்றி நியூஸ் வெளியே எப்படி வருதுன்னா, இளங்கன்று மாடு எடுக்கிறாங்க, சீம்பால் மாடு எடுத்து இவங்க சீம்பால் வியாபாரம் பண்ணுறாங்க, சீம்பால் கறக்காங்க. நம்ம வாங்குறது மக்களுக்கு பால் மாடு வாங்கி கொடுக்க தான் வரும். பால் கறக்கிறதுக்கெல்லாம் நம்ம வரல, பால் மாடு வியாபாரம் பண்ண வரல. கஸ்டமர்கிட்ட நம்மளை பற்றி நிறைய பேர் நிறைய கமெண்டு கஸ்டமர் சொன்னால் பரவாயில்ல, வியாபாரிகளே இப்போ சொல்கிறாங்க. காம்படிட்டர் அது தொழிலுக்கு அழகு இல்லை. அவங்கள பற்றி நானும் பேசலாம், அது எப்படி சொல்கிறது, அண்ணாந்து பார்த்து எச்சைத்து போகிற வரி அந்த வேலையை நம்ம பண்ணல. இது பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்கள பற்றி குறை சொல்லணும்னா 1000 குறை, என்ன 1,00,000 குறை நான் சொல்லுவேன். 1,00,000 குறை ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, நான் காமிக்கலாம். நம்ம அது வேண்டாத விஷயம். நம்ம குறை கஸ்டமர்களுக்கு நம்ம நேர்மையாக பண்ணி கொடுப்போம். அதாவது ஒரு மரத்தில் 1000 மாங்காய் இருக்குன்னா எந்த மாங்காய் நல்லா இருக்கோ அந்த மாங்காய் தான் கல்லெடுத்து அடிப்போம். அதுக்கு கல்லடி உழுவத்தான் செய்யும். அதாட்ட நம்ம நேர்மையாக பண்ணால் நம்மளை தான் சொல்லுவாங்க. அதனால சொல்லிட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்னமேட்டு நம்ம ஆட்டமும் வேறு இருக்கும். இத்தனை நாள் நம்ம வேலையை உண்டு நம்ம ஒன்று இருந்தோம், இன்னமேட்டு நம்ம ஆட்டம் வேறு இருக்கும். அது கூடி சீக்கிரம் பார்க்கலாம். இந்த கண்ணு மாடு வாங்குறதுனால சொல்ற கறவை கேரண்டியா நம்ம எடுத்து கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு காம்பு செக் பண்ணிடுறோம், கறந்து பார்த்துறோம், மாடு உதைக்கிறா என்ன ஏது நல்லா தெரியும். நீங்கள் செனமாடுனா கூட ஓரளவுக்கு மடி வச்ச மாடு கறந்து பார்த்தா காம்பு கம்ப்ளைண்ட்டு என்ன, மடி வைக்காத மாட்டை 20 கறக்கு 25 கறக்குன்னு நம்ம ஜோசியமாக பார்க்குறோம். அதை வச்சு எந்த காம்பு வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு மடி விட்ட மேலே மாடு உதைக்குதே இல்லை ஒரு காம்பு போயிடுச்சுன்னா, நான் என்னைக்கா இருந்தாலும் மாடு கம்ப்ளைண்டா இல்லை ஏதோ பால் கறக்குதா, அதுக்கு ஒன்று சோர்ஸ் என்ன, அதுக்கு என்ன தீர்வு, இல்லை அந்த மாட்டை மாற்றி கொடுக்கலாமா, இல்லை அந்த மாட்டை விற்று போட்டு மேல் கொண்டு பணத்தை போட்டு நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு மாடு வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறத கொஞ்சம் செலவு பண்ணுறது ஜாஸ்தி. நம்ம மற்றவங்களாட்ட நம்ம ஃபோன் எடுக்காமலோ, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பிளாக் லிஸ்ட்டில் போடுறதோ, இல்லை இதுங்க 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மாதக்கணக்கில் ஃபோன் எடுக்காமல் இருக்கிற வேலை கிடையாது. ஏன்னா இது தொழில், சோசியல் மீடியாவில் எல்லாம் தான் இருக்கணும். அதனால் நம்ம என்ன ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவோம். எடுக்க முடியலன்னா திரும்பி கூப்பிடுவோம், இல்லை ஃபோன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணால் அதுக்கு ரெஸ்பான்ஸ். நீங்கள் எத்தனை நாளைக்கு உங்கள் ஃபோனை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? வேறு நம்பர்லேருந்து நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா நான் சிக்க மாட்டேனா? அதனால் நம்ம தொழில் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு மாடு வாங்கி கொடுக்கும்போது சக்கரை ஏட்டம் பேசிக்கிட்டு நாளைக்கு தப்புங்க மேலே அவனை எதிரியாட்டம் பார்க்குறாள் நான் கிடையாது. அதனால் நம்ம தொழில் நான் கரெக்டாக பண்ணுவேன். நம்மளது முன்ன பின்ன இழப்பாக இருந்தாலும் பொருள் பார்த்து கேரண்டியான ஆளுகிட்ட வாங்கி கொடுப்பேன். சொல்லி வச்சு நான் கண்ணா பின்னான்னு பேசி வச்சு வாங்கி கொடுக்கறதால நம்ம கிடையாது. எத்தனை பேர் நமக்கு அழுகுறாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மாட்டுக்கு உண்டானதை நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு மாடு எடுக்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி எல்லாமே தரம் எல்லாமே பார்த்து கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா? ஒரு மாடு நம்ம பார்த்தோன்னே கணிக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அந்த மாட்டுக்கிட்ட நிற்கணும். மாடு தெளிவாக இருக்குதா, மடி செட்டு நல்லா இருக்குதா, காம்பு நல்லா இருக்குதா, குணம் நல்லா இருக்கா, பல்லு செட்டு நல்லா இருக்குதா, இல்லை மாடு ஏதோ சோர்ந்த வரைக இத்தனையும் நம்ம கண்ணுலேயே ஸ்கேன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மாடு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டா அந்த மாட்டுக்கிட்ட கிட்ட போய் நின்று காம்பு எப்படி இருக்குது, கேரக்டர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்கணும். ஒரு மாடு செலெக்ஷன் பண்ணுறோன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரமாச்சும் எடுத்து இல்லை ஒரு 10 நிமிஷமாச்சும் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் செலெக்ஷன் பண்ண முடியும். எடுத்த வேகத்தில் இப்போ 4 மாடு வேணும் 5 மாடு வேணும், எடுத்த வேகத்தில் 4-5 மாட்டை ஒட்டுக்கா பார்த்து 5 மாடுங்க இவ்வளோ கறக்குனால சொல்ல முடியாது.
சொல்லலாம் எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் அது சொல்ல முடியாது. அதுல 2 ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா நட்டம் யாருக்குன்னா மாடு வாங்குறவங்களுக்கு தான் நட்டம். நமக்கு ஒரு நட்டமும் இல்லை. நம்ம என்ன மாடு வாங்கி கொடுத்தா கமிஷன் வாங்கி வச்சு. ஆனால் பொருள் மாடு வாங்குறவங்களுக்கு தான் நட்டம். அதனால என்ன பண்ணணும், மாடு வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் பொறுமையா வாங்க. அங்க இருந்து லாங்ல இருந்து வரீங்க, நைட்டு பஸ் ஏறுறீங்க, நைட்ல கார் ஏறுறீங்க, இங்க வர்றதுக்கு குறைஞ்ச 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுதுன்னா வந்த அவதியில் இங்க இவ்வளவு தூரம் வந்து எடுத்துட்டு அடுத்த செகண்ட் ரயில பிடிச்ச போய் ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. இங்க வந்து அதே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் கொஞ்சம் சலுப்பா இருந்தாலும் கால் வலிச்சாலும் கொஞ்சம் அலைஞ்சு ஒரு மாடுங்க 2 3 மாடு நல்லா செலெக்ஷன் பண்ணி உங்க முடிவு தான். நமக்கு என்ன தேவை என்ன வேணும்ன்ற முதல்ல நம்ம சொல்லிடணும். நான் தெளிவான மாடு எடுத்து தந்தாலும் என் முடிவையே நீங்க எதிர்பார்க்காதீங்க. உங்க மைண்ட்ல என்ன சொல்றது, இது எடுக்கலாம், சரி அவர் சொல்றது கரெக்டா இருக்கு எடுக்கலாம், நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான். நான் சொல்றேனேனுக்காக நீங்க எதுவுமே பண்ணவும் கூடாது. அது உங்களுக்கு தான் பெரிய இதாகும். ஆனால் தெளிவான மாடு தான் நம்ம எடுத்து தருவோம். எடுத்த வேகத்துல 5 மாடு 10 மாடெல்லாம் கண்ணில் பார்த்து செலெக்ஷன் பண்ண முடியாது. பல்லு பார்க்கணும், காம்பு பார்க்கணும், குணம் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கணும். நாளைக்கு வாங்கிட்டு போயிட்டு அங்க போயிட்டு மாடு உதைக்குது, பல்லு இல்லை, காம்புல பால் வரலைன்னு சொன்னா வாங்கிட்டு போய் 10 நாள் 20 நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் ஆனப்போ நம்ம மாட்டு வியாபாரிக்கு சொல்லவும் முடியாது. நம்ம பேசுறோம், நீங்க ஃபோன் பண்ணா நான் எடுத்து பேசுவேன், பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாரும் பேசுவாங்க, எதுவுமே சொல்ல முடியாது. அப்புறம் அந்த மாடு ஒரு வழி இல்லாமல் நம்ம சும்மா தான் வீட்டில் வச்சு தீனி போட்டு உட்காந்துருக்கோம். நன்றிங்க. நன்றி.